Hello friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல ஹம்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது மூக்கடலையை யூஸ் பண்ணி செய்யற ஒரு ரெசிபி. இது ஃபுல்லுமே புரோட்டீன் நிறைஞ்சது, ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய 1/4 கப் மூக்கடலையை ஓவர்நைட் ஊற வச்சு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. குக்கர்ல சேர்த்த பிறகு இதில் 1 கப் தண்ணி சேர்த்து குக்கர் விசில் போட்டு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மூக்கடலை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்து 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடுங்க. எள்ளு நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில், வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா மூக்கல்லையை மிக்ஸி ஜாரில் சேர்த்த பிறகு நம்ம மூக்கல்ல வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் 1/2 லெமன் ஜூஸ், 4 ஐஸ் கட்டி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஹம்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ஃபலஃபில் ரெசிப்பியில் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம சப்பாத்தி இல்லை பூரிக்கு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹம்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஹெல்த்தியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.